கண்டிப்பா அப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம காலையிலேயே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். என்ன அப்படின்னா வந்து தனி குடித்தனம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் அடுத்து ஒரு பெரிய விஷயமா வரப்போகுதுன்ட்டு. 2 மேஜர் விஷயங்கள். ஒன்று முத்து மீனா அண்ட் செந்தில் இவங்களுடைய வாழ்க்கையில் செந்தில் நடந்துக்கிறது வந்து ஒரு ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயங்களாக நடந்து அதனால இந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போகிற மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சரவணன் அண்டு தங்கமயில் விவகாரத்தில் தங்கமயிலோட அப்பாவை இந்த கடையிலேயே வச்சிருக்கிறதுனால அதில் சில பல பிரச்சனைகள் நடந்து கடைசியில் வந்து அவர் ஏதாவது ஓவராக பேசி கடைசியில் வந்து தங்கமயிலோட ரகசியம்லாம் ஒன்று ஒன்றா வெளில வர போதோ அப்படின்னு தோணுது. அவங்க ஏதாவது உளறி வச்சு ஏதாவது பிரச்சனை நடக்க போகுது. ஸோ இது ரெண்டுக்குமே இடையில தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ புது ப்ரோமோவில் இப்போ செந்தில் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டை வந்து ஐயோ அந்த குவார்ட்டர்ஸ் வச்சு இந்த குவார்ட்டர்ஸ் கொடுக்குறோம் நிறைய வேலை வாங்கிட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்ல விடு நல்லதுக்கு தாங்கிற மாதிரி ஒரு பேசிகிட்டு இருக்காரு. அங்கே போயிடலாமான்னு கேட்டால் அவங்க அதெல்லாம் வேணாங்க, அந்த குவார்ட்டர்ஸே நமக்கு வேணாம்னு எழுதி கொடுத்தாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இப்போ இன்னமும் ஒரு மாதிரி ரொம்ப சுயநலமாக மாறிக்கிட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எனக்கு ஏதோ வந்து கடைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு ஏதோ ஆர்டர் தேவையா, 68,000 கையில் இருக்குது, 32,000 வேணுங்கிறாரு. இப்போ இவர் பாண்டியன் சொன்னவொடனே நீங்கள் கொடுத்த 10 லட்ச ரூபாய் இன்னும் அடைக்கல, அதை வச்சு கடனை நான் அந்த 32,000 கொடுக்குறேன்னு இவங்க சொல்ல ஒன்று ஐயோ அதெல்லாம் வேணாம்பா நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல போய் அந்த கடனை அடங்குறாங்க. அந்த கடன் அடைக்கிறது தான் காசை கொடுத்தாங்க. கடனை உடனே அடைச்சாதான் நீங்கள் வந்து அதுக்கு வட்டி கட்டிலாம் கட்ட தேவையில்ல, நீ எல்லாம் பண்ணலாம். அதில் வந்து சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல் இத்தனை நாளைக்கு வந்து நீங்கள் கட்டிட்டு மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ப்ரீ க்ளோசர் பண்ண முடியும். அதில் இவங்க என்ன ரூல்ஸ் இருக்குங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி இவங்க அடைக்கணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து அதெல்லாம் அடைக்க வேணாம், அந்த காசை வச்சு தான் நான் வந்து ஃபர்னிச்சர் வாங்க போகிறோம், நம்ம கடன் அடைச்சிக்கலாங்க. உனக்கு கடன் வேணாம் தான்ப்பா அந்த காசையே கொடுத்தாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10 லட்ச ரூபானா 10 லட்ச ரூபாய் கடன் வந்து 10 லட்சமாக மட்டும் இருக்காது. அதுக்கு இஎம்ஐலாம் போட்டு நீங்கள் கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி 15-16 லட்ச ரூபா ஆகி போயிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி யோசிக்காமல் இப்போ வந்து அட்லீஸ்ட் 13 லட்ச ரூபா மினிமம் ஆகிடும். ஆனால் வந்து நீங்கள் சீக்கிரமாக அடைச்சிங்கன்னா அடைக்கலாம். ஆனால் அதை பற்றிலாம் யோசிக்காமல் இல்லை ஃபர்னிச்சர் வாங்க போகிறோம் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னா யோ பைத்தியமாயா நீங்கிற மாதிரி தான் அந்த கதாபாத்திரமும் இப்போ பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க உடனே வந்து நான் வந்து இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன், நான் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன், நீங்கள் போகிறதுனா நீங்கள் போய்க்கோங்க அப்படிங்கிறாங்க. இவங்க இவ்வளோ பேசுறதுக்கு அங்கே ஆஃபீஸில் போய்ட்டு நான் குவார்ட்டர்ஸ் வேணும்னு எழுதி கொடுத்து வந்தால் போச்சு. ஆனால் வந்து அப்படி வச்சா இப்படி கதையை கொண்டு போகிறது அப்படின்னு இன்னமும் கதையை இழுக்க போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் போய் தங்க போகிறதுலாம் அந்த வீட்டை உள்வாடகைக்கு விட முடியாது, அது தப்பு. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எனக்கு வீடு வேணாம் தான் எழுதி தரணும். அப்புறம் எதுக்கு உங்கள் வீட்டை பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல. உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து நீங்கள் உடனே வந்து இல்லை அந்த வீட்டுக்கு நம்ம போயிடலாம், ஃபர்னிச்சர் வாங்கலாம் அப்படிங்கிறாரு அவர். ஸோ அவர் வந்து இப்போதைக்கு வந்து அவர் காசு சேர்த்து வைக்கிறத பற்றியோ இல்லை எந்த ஒரு யோசனையும் அவர் கிடையாது. அப்பா நமக்கு பணம் கொடுத்தாங்கன்னா நமக்கு சேர வேண்டியதான கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் அவர். ஸோ செந்தில் மீனாவை கடையில் ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சு திருப்பி ஆனால் வந்து இது வந்து வேற மாதிரி திரும்பி கடைசியில் செந்திலும் மீனாவும் இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்கன்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.